சொல்றது ஒரு வாட்டி கேளேண்டி. எதுக்கு சார் என்கிட்ட வந்து பேசுறீங்க? நான் தான் ஓவர் திங்க் பண்ணுவேன்ல. நான் தான் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்ல. நான் தான் எடுத்து பேசுவேன்ல. நான் எடுத்து கொடுத்து பேசுறேன். நான் தான் பொய் சொல்லுவேன்ல. நான் தான் நம்பிடுவேன்ல. புரிஞ்சுக்கமா. ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. நியாயமா நான் தானடி கோச்சுக்கணும். நீ தானடி இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது. ஆமாம்பா, நான் தான் ஆரம்பிச்சேன். நீ கேட்டதும் என்ன பண்றதுன்னு தெரியாம போய் சொன்ன. ஆனா அதுக்கு நீ ஒண்ணு பண்ண பாரு. ஆனா நீ அதை பண்ணலனா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் எதுவும் பண்ணிருக்கவே மாட்டேனே. அதான் நானும் சொல்றேன், நான் தான் ஆரம்பிச்சேன். நான் அதை டினை பண்ணனா? சொல்லு, நான் தான் அட்மிட் பண்றேன்ல. அந்த மாதிரி நீயே அட்மிட்டே பண்ண மாட்டற. இல்ல, எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் இது மட்டும் கரெக்டான்னு கேட்டு சொல்லேன். இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லல. நீ கேட்டதும் டப்புன்னு போய் சொன்னது தப்புதான். ஆனா அதுக்கு நீ ஒண்ணு பண்ண மால மாட்டியடி. அத நீ கேட்ட டப்பு தப்புதான். நீ பண்ண மட்டும் நல்லா தப்புன்னு முடிச்சிட்டு நான் பண்ண மட்டும் நல்லா இழுத்து பேசிட்டு இருக்க. அதான் என்ன கிளம்ப சொல்லிட்டேன்ல. நான் தான் பிஜிக்கு போயிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க? நீயும் போக வேண்டியதானே. சும்மா சாரி கேக்குறாங்க. போயிட்டாளா ப்ரோ? உங்கள மாதிரி ஃப்ரெண்ட் இருந்தா கன்ஃபார்ம் போயிடுவா ப்ரோ. உங்கள எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாரும் தெரியுமா? காரணம் என்ன நான் சொல்லவா? அவளே வந்து சாரி கேட்கும் போதே அக்செப்ட் பண்ணிருக்கணும். இப்போ டூ லேட். ஏய், உன் ஃப்ரெண்ட்ட போய் சொல்லு. இதுக்கு மேல என்னால வந்து கெஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது. எனக்கு என்ன வேற வேலை இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளவு சண்டைன்னு. ரிலேஷன்ஷிப்னா சண்டை வரதான் செய்யும். அடிக்கடி வருது. அடிக்கடி வருதுன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்போட அடுத்த கட்டம் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்பதான் முன்ன விட ஸ்ட்ராங்கா ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்கணும். புரியுதா? என்னத்த புரியுதா? பா, இவ்ளோ மெச்சூர்டா யோசிக்கிறா? எல்லாம் ஒரு மாதிரி த்ரூ எக்ஸ்பீரியன்சஸ் தான். ஓ, த்ரூ எக்ஸ்பீரியன்சஸா இல்ல த்ரூ ரிலேஷன்ஷிப்ஸா? ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இல்ல, ரிலேஷன்ஷிப் சிங்குலர், நாட் ப்ளூரல். சரி, எனக்கு ஒரு டவுட். ஐயோ, திரும்பவும் டவுட்டா? ஏய், தெளிவான கேள்விதான் கேட்க போறேன். தெளிவு கேளு. இவ்ளோ மெச்சூர்டா யோசிக்கிற நீ ஏன் அவர் பொய் சொன்னதுக்கு அவ்ளோ ரியாக்ட் பண்ண?